இப்ப பிசிசிஐ இப்ப ஐபிஎல் 2025 வருதுல, அதுக்கு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸை கேட்டவனே ஐபிஎல் டீமும் அதுல விளையாடுற பிளேயரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம பார்க்க போற ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்குது அப்படின்னம்னா இன்னைக்கே அந்த டீம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதாங்க. இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் இன்னைக்கு மேட்ச் விளையாடுறாங்கன்னா ரெண்டு டீமும் இன்னைக்கு பிராக்டிஸ் ஈடுபடவே கூடாதாங்க. எதுக்காக சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை அடி இடிபட்டு விளையாட முடியாதோ அப்படிங்கிறதுக்காக முன் ஜாக்கிரதைக்காக இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. நெக்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐபிஎல் பிளேயர்லாம் இன்னைக்கு மேட்ச் ஆட போறாங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அவங்க பஸ்ல இருந்து இறங்கி வருவாங்க, அதாவது ஹோட்டல்ல இருந்து ஸ்டேடியத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இல்ல ஐபிஎல் பிளேயரும் கேம் விளையாடுறதுக்கு ஸ்டேடியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல தான் தங்கி இருப்பாங்க. அப்படி ஹோட்டல்ல இருந்து நீங்க ஸ்டேடியத்துக்கு வரணும்னா அந்தந்த டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பஸ்ல மட்டும் தான் வரணும். நீங்க பாட்டுல இஷ்டத்துக்கு கார்ல வர்றதோ பைக்ல வர்றதோ அப்படி எல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய டைம் தோனியே பைக்ல எல்லாம் ஸ்டேடியத்துக்கு வந்ததா கதையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனிமேலே அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பஸ்ல மட்டும் தான் நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதுவும் பிளேயர்ஸோட சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூல் பசங்க ட்ரெஸ் கோடிங் சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐபிஎல் மேட்ச் அன்னைக்கான மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா அதுல உள்ள பிளேயர்ஸ் அந்த பிரசன்டேஷன்ல அவார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, மத்த ஒரு விஷயத்துக்கு கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, அப்ப வரும்போது ப்ராப்பரான ட்ரெஸ் கோட்ல தான் வரணும். நீங்க பாட்டுல முண்டா பனியன் போடுறது, அரங்கரமா பனியனை போட்டு வர்றது, டவுசரோட வர்றது, பாத்ரூம் செப்பலோட வர்றது அப்படி எல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்க விளையாடும் போது எந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல இருக்கீங்களோ அதே ட்ரெஸ் கோட்ல தான் அந்த பிரசன்டேஷனுக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அடுத்து இந்த பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப் இதுக்கான ரூல்ஸும் கொடுத்திருக்காங்க. ஐபிஎல்ல பேட்டிங் சைடு டாப் ஸ்கோருக்கு ஆரஞ்சு கேப் கொடுத்திருப்பாங்க, டாப் விக்கெட் எடுத்தவங்களுக்கு பர்பிள் கேப் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு கேப்பும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை மேட்ச்ல நடக்கும்போது போட வரணும். அப்படி இல்லை எனக்கு போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்ச ஒரு 2-3 ஓவருக்காவது அது கண்டிப்பா போடணும் அப்படின்ட்டு அதையும் ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சரிதான், நம்ம அந்த கேப் கொடுக்கறதே இவங்க டாப் ஸ்கோரரு, இது இவங்க நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு புரியுதுக்கு தான். அதுவும் கண்டிப்பா இருக்குன்னு தான் நமக்கு தோணுது. அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபன் நெட் பிராக்டிஸ். அதாவது ஏற்கனவே நம்ம ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்க, மேட்ச் நடக்கிற அன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சேப்பாக் ஸ்டேடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ள மேட்ச் பிட்ச்ல நடக்கும், அதாவது ஒரு விக்கெட்ல நடக்கும். அது பக்கத்துல நிறைய விக்கெட் அந்த பிட்ச் மாதிரி போட்டிருப்பாங்களா அதுல நடக்கும். நீங்க இன்னைக்கு மேட்ச் நடக்குதா அந்த பர்டிகுலர் விக்கெட்ல நடக்குதுன்னா அந்த விக்கெட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதுல நீங்க பண்ணிக்கலாம். ஆனா இனிமேல் அதுவும் பண்ணக்கூடாது, கிரவுண்டுக்குள்ளேயே நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்னா தல தோனிக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அவரு இந்த மாதிரி ஓபன் நெட் பிராக்டிஸ் தான் அதிகமா பண்ணுவாரு, அதைத்தான் விருப்பப்படுவாரு. அது இனிமேல் அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா தோனிக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லங்க, ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுற எல்லாத்துக்குமே இது இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்தது. இப்ப இந்த மாதிரி ஒரு ஓபன் நெட் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதாவது மத்த டைத்துல இந்த கிரவுண்டுக்குள்ளே பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உண்மையிலே டிஸ்அட்வான்டேஜா தாங்க இருக்கும். அடுத்த முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப மேட்ச் நடக்குதுன்னா அவங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கூட கிரவுண்டுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே கூட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல நிறைய வேணுங்கிறத பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க, நல்லா சாப்பிட்டு தீத்துறாங்க, அதை மிச்சம் பண்றதுக்காக இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்களோ. இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிசிசிஐ என்ன ஸ்கூல் பசங்களுக்கு ரூல்ஸ் போற மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை நல்லதுக்கா எடுத்துக்கிட்டாலும் இதுல நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, ஃபாரின் பிளேயர்ஸும் வராங்க. இப்ப இந்தியன் டீமுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்கன்னா அது பிசிசிஐ போர்டு போடுது அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்ப இது ஃபாரின் பிளேயர்ஸ் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இல்ல இந்த ரூல்ஸ் தேவையில்லாத ரூல்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.